நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்களில் பார்த்திங்கன்னா பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை கண்டுக்காமல் அலட்சியப்படுத்திட்டு இருக்கோன்னு தான் சொல்லணும். அதுலேயும் முதன்மையான ஒன்று தாங்க கீரை. தினமும் ஒவ்வொரு வகையான கீரையை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் ஈஸியாகவே கிடைக்கும். அதில் சிறுகீரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிறுகீரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கறது தாங்க. இது வந்து சிண்டுக்கீரை இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தண்டுகள் பாருங்கள் ரொம்பவே பெருசாக நீண்டு இருக்குது. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ இதோட இலைகள் வந்து பச்சை நிறத்துலேயும் இடையில பார்த்திங்கன்னா அதோட தண்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு அதோட வேறு பகுதியில் வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும். இந்த சிறுகீரைக்கு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சிறுகீரைன்னு சொல்லுவோம். இதுவே தாவரவியல் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாரந்தஸ் விரிடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் 100 கிராம் சிறுகீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து 90% இருக்குது. அந்த மாதிரி 2.8% வந்து ப்ரோட்டீனும், கொழுப்பு வந்து 0.3%, தாது பொருள் 2.1%, 4.8% சர்க்கரை சத்தும் இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து வந்து 397 மில்லிகிராம் இருக்குது. 50 மில்லிகிராம் அந்த மாதிரி பாஸ்பரஸும் இருக்குது. கூடவே இரும்பு பார்த்தீங்கன்னா 27.3 மில்லிகிராம் இருக்குது. 30 கேலோரியும் இருக்குது. இவ்வளோ சிறப்பு இருக்க அந்த சிறுகீரை நம்மளுக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்ற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சிறுகீரை ரத்த சோகையை நீக்கும். அந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் நல்லா கண்ட்ரோலாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தொடர்பான குறைபாடுகளையும் அகற்றுமா. அந்த மாதிரி கண் எரிச்சல், கண் கட்டி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் அது தீர்க்கும். முக்கியமாக கல்லீரலுக்கு நல்ல வலிமையை கொடுத்து கல்லீரல் நோய்களையும் தடுக்குது. அண்ட் அடுத்ததாக சிறுகீரை நம்ம உடலுக்கு அழகையும் முகத்துக்கு நல்ல பொலிவையும் கொடுக்குது. அதனாலே நம்ம உணவில் வந்து இதை தாராளமாக சேர்த்துக்கலாம். சொல்லப்போனா நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. கூடவே சிறுகீரை வந்து நம்ம உடல்ல கற்கள் உண்டாவதையும் தடுக்கும். அந்த மாதிரி சிறுகீரையை வந்து ஒரு விஷக்கடி முறிவாகவும் நம்ம பயன்படுத்தலாம். சிறுகீரையோட மிளகுத்தூளை சேர்த்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து அதை நல்லா சமைச்சிக்கோங்க. அதோட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான நினைவாற்றல் கிடைக்கும். அந்த மாதிரி சிறுகீரையோட சிறு பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லா விதமான பித்த நோய்களும் குணமாகும். அது கூட சிறுகீரையோட கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்து கஷாயம் தயாரித்து அதிகாலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கோளாறுகள் சரியாகும். உங்கள் உடலில் சொறி, சிரங்கு, படை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுக்கு சிறுகீரையோட கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்து அதை நல்லா அரைச்சி உடலில் தேய்ச்சி வந்தாலே போதும், நோய்கள் குணமாகும். உடல் பருமன் இருக்கிறவங்க சிறுகீரையை 2 கையளவு எடுத்துக்கோங்க. அது கூட பார்லியை 1 கையளவு எடுத்து அதோட கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதை அதிகாலையில சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் பருமன் கண்டிப்பா குறையும். அப்புறமா முந்திரி பருப்பு, கொஞ்சமா மஞ்சள், அதோட சிறுகீரையும் கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா அரைச்சு முகப்பருக்கள் இருந்துச்சுன்னா அது மேல தடவி வந்தா முகப்பருக்கள் இருக்காது. சிறுகீரையை நீங்கள் குழம்பு தான் வச்சு சாப்பிடணும்னு கிடையாது. பல வழிகளில் உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை கூட்டு, அப்புறமா சிறுகீரை பச்சடி, இல்லை சிறுகீரை சூப்பு, சிறுகீரை மசியல், அப்புறமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிறுகீரை தோசையை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சிறுகீரையை வந்து உப்புமா செஞ்சு சாப்பிடுவாங்க. முக்கியமாக சிறுகீரையோட வேர் இருக்கு இல்லையா, அதில் ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ நீங்கள் இந்த கீரையை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது எப்படி தேர்ந்தெடுக்கணுன்ற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்ட கீரைகளாக தேர்ந்தெடுத்து வாங்கணும். அந்த மாதிரி கீரைகள் பார்க்கறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் சமைக்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வாடி வதங்கி இருந்தாலும் அந்த மாதிரி கீரைகளை வாங்காதீங்க. நிறைய கீரைகள் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து அரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கீரை இருந்தாலும் அதையும் தவிர்த்துடுங்க. கீரையை நம்ம வாங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் நல்லா தண்ணீரில் போட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் அதில் இருக்க மண், தூசிகள் இருந்தால் போகும். ஏன்னா இப்போ நிறைய கீரையில் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். சிறுகீரையோட இலை பகுதியும் தண்டு பகுதியும் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடலாம். அந்த மாதிரி கீரைகளை பொதுவாக எண்ணெயில் வதக்கிறத விட அதை வேக வச்சு சாப்பிட்றது தாங்க நல்லது. அதுக்குன்னு கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கவே கூடாது. அப்படி செய்யறதுனால கீரையில் இருக்க சத்துக்கள்லாம் வீணாகிடும். ஸோ அதே நேரம் போதுமான அளவும் வெந்திருக்கணும். கீரைகளை முக்கியமாக வேக வைக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றுவாங்க. அப்படி வந்து தண்ணியை ஊற்ற தேவையில்லை. கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும், அந்த தண்ணியிலே கீரை வெந்துடும். அந்த மாதிரி மூடி வச்சு கீரையை சமைக்காதீங்க. சொல்லப்போனால் 8 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கவே தேவை. தண்டுகள் வேக வைக்கணும் அப்படின்னா நீங்க 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். கீரையோட பருப்பை சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது கீரையை விட பருப்போட அளவு கம்மியா இருந்தாலே போதுங்க. அதுக்கு நீங்க அதிகமாகவும் எடுத்துக்க வேணாம், சமமாகவும் எடுத்துக்க வேணாம்.
சிறுகீரையை நம்ம உணவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கவனிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா சிறுகீரை வந்து சூடு அப்படிங்கிறதுனால குளிர்ச்சி தன்மை உள்ள காய்களோட அதை சேர்த்து சமைக்கக்கூடாது. அந்த மாதிரி பத்தியத்திற்கு ஆகாத கீரை இந்த சிறுகீரை. ஏன்னா சிறுகீரை வந்து எந்த வித மருந்துகளோட பவரையும் குறைச்சிடும். சொல்லப்போனால் பித்த உடல் காரங்க, அப்புறமா அதிக உடல் வெப்பம் இருக்கிறவங்கலாம் இந்த கீரையை ரொம்பவே எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களும் சிறுகீரை உணவில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஒரு டைம் ஆலோசனை எடுத்துக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீரை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுநாள் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தவிர எப்பவுமே செய்யாதீங்க. சொல்லப்போனால் நைட் டைம்லையும் கீரையை வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது நைட் டைமில் சாப்பிடும்போது நம்மளுக்கு செரிமானம் ஆகாது. அடுத்ததாக கீரையோட முட்டை, பால், தயிர், அசைவம் இப்படி எந்த விஷயத்தையும் சேர்த்து சமைக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மலச்சிக்கலையும் வயிற்று பிரச்சனையும் உருவாக்கும்.